17 வயசுல நோபல் பரிசு வாங்கின ஒரு பெண்மணி தான் அமைதியின் புரட்சி நாயகி அப்படின்னு சொல்லப்படுறாருங்க. அந்த பெண்மணியோட பேர் தான் மலாலா யூசப் சாய். அவங்க எதுக்காக நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னா, இந்த இந்திய நாட்டுக்குள்ள பெண்களுக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல அவங்க எங்க துவங்கினாங்க தெரியுமா? பாகிஸ்தான்ல ஸ்வாக் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துல பெண் கல்வி மறுக்கப்பட்டு பெண்களை வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே மலாலா யூசப்புக்கும் அது மாதிரி நடந்திருக்கு. அப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கும் போது தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு பிரஸ்ல வந்து இது மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே துப்பாக்கியால அந்த பெண்ணை சுட்டுறாங்க. அப்படி துப்பாக்கி சூடு வாங்கும் போது அந்த பெண்ணோட வயசு 15 தான். அந்த துப்பாக்கி சூடெல்லாம் தாங்கி பல கடுமையான சிகிச்சைகளுக்கு அப்புறம் அதை தாங்கி வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போய் அங்க நடக்கிற வன்கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து போராடுறாங்க. அப்படி அவர் போராடினாலதான் அங்க பல பெண்களுக்கு வந்து கல்வி வந்து முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. அப்படி போராட்டங்களை எல்லாம் நடத்தி வெற்றி பெற்றதுனாலதான் அந்த அமைதியின் புரட்சி நாயகி அப்படிங்கிற அந்த பட்டத்தோடவே அதுக்கான நோபல் பரிசையும் வாங்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வரீங்க அப்படின்னா, வயசு முக்கியம் அப்படின்னு கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்க, நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க, இதையெல்லாம் பார்க்காம தன்னுடைய நோக்கம், ஒரு லட்சியம் இதையெல்லாம் வச்சு போராட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபீல்டுல ஒவ்வொரு வெற்றி தாங்க.